ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட வீடியோல வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நெறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட பழைய வீடியோஸ் கோ த்ரூ பண்ணீங்கன்னா, நான் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி எந்த அளவுக்கு பேசியிருக்கேன், அதில என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, அண்ட் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னுமே கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட நேம் ஜானு. நம்ம இந்த வீடியோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து நீங்க நெறைய பேர் இப்ப வந்து மேனிஃபெஸ்டேஷன் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம். அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு 100% நீங்க தெரிஞ்சு வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுல எத்தன பேர் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியோட இருக்கும்? அண்ட் எத்தன பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லான இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன சக்சஸ்ஃபுல்லா உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நான் எத பத்தி உங்ககிட்ட பேச போறேன் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன ப்ராப்பரா லைஃப்ல ஒரு 6 மந்த்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு, அதுக்காக மெயினா ஃபோக்கஸ் பண்ணி லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் எப்படி நீங்க கொண்டு வரலாம்? உங்க கோல எப்படி அச்சீவ் பண்ணலாம்? கோல் செட்டிங் எப்படி பண்ணலாம்? இந்த மாரி விஷயங்கள் தான் இந்த வீடியோல பேச போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்கேஸ் நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பேசுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவா புரியாது. ஸோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது எண்ணம் போல் வாழ்க்கை. என்னோட எண்ணம் வந்து தெளிவா இருந்தது, பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா, எனக்கு நடக்கிற எல்லா விஷயமுமே நல்லபடியா நடக்கும், பாசிட்டிவா நடக்கும். ஸோ நம்மளுடைய எண்ணம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, நம்ம யூனிவர்ஸ்க்கு வந்து ஒரு சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பாசிட்டிவான திங்கிங் நினச்சிட்டே இருக்கோம். என்னோட லைஃப் நல்லா இருக்கு. நான் ரொம்ப ஒரு பெரிய வெல்த்தியான லைஃப் வாழ்றேன். என்னை சுற்றி ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கு. என்னோட ஜாப் வந்து ரொம்ப ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான தாட்ஸை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, யூனிவர்ஸ்க்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் சிக்னலை வந்து அனுப்புகிறோம். ஸோ பாசிட்டிவ் சிக்னல் அனுப்பும்போது யூனிவர்ஸ் என்ன பண்ணுது? அது நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் விதி. ஸோ இதே வந்து நீங்க நெகட்டிவா இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸோ இதே நீங்க நெகட்டிவா இருக்கீங்க என்ன அப்படின்னு இதே நீங்க நெகட்டிவா இருக்கீங்கன்னா, யூனிவர்ஸுக்கு ஒரு தப்பான சிக்னல தான் நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம். புலம்பிட்டே இருக்கோம், இல்ல காசிப் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, என்னோட லைஃப் நல்லா இல்ல. எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல. எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல. என்னோட பிசினஸ் நல்லா போமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, நெகட்டிவான விஷயங்கள நெனச்சுட்டு இருக்கும்போது, யூனிவர்ஸ்க்கு நெகட்டிவான விஷயங்கள அனுப்பி, அத லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம வந்து இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி எனக்கு பேசிக் தெரியும். நான் இந்த கிராட்டிட்யூட் எழுதுறேன், இந்த அஃபர்மேஷன் கேட்குறேன். பட் அதுக்கு மேல நான் இந்த டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்றது? லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலா நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ் வந்து 6 மந்த்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க இதில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு இன்னுமே தெளிவா இருக்கும். எப்படி லைஃப்ப வந்து லீட் பண்ணலாம்? எப்படி ப்ராப்பரா அந்த கோல வந்து நம்ம கொண்டு போலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இந்த டெக்னிக்ஸ் எப்படி நீங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது? அப்படி எல்லாமே இந்த கோர்ஸ்ல வந்து நான் கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ் அது மாதிரி இருக்கும். இதில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 மந்த்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்? அண்ட் 3 மந்த்ஸ்ல ஒவ்வொரு மந்த்ஸும் உங்களுக்கு ஃபாலோ அப் கால்ஸ் இருக்கும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன லைஃப்ல எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? அதுக்காக நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோல இருக்கும். இன்கேஸ் இத உங்கனால ரெகுலரா கன்சிஸ்டன்ஸியா ஃபாலோ பண்ண முடியுது. எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்ல அப்படின்னா வெல் அண்ட் குட். பட் நெறைய பேருக்கு வந்து அது முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் நான் ஒரு 7 இயர்ஸா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது என்னோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நான் ரொம்ப கேப் எடுத்துக்கிட்டேன். என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்லேயே வந்து இது ஒரு 6 மந்த்ஸோ, 1 இயரோ டெடிகேட்டடா என்னோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எனக்கு பிராக்டிசஸ் தெரியும், டெக்னிக்ஸ் தெரியும். அத சும்மா சும்மா அப்படியே அப்ளை பண்ணி நான் நெனச்ச அளவுக்கு ஒரு சக்சஸ் கொண்டு வர ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் கிட்ட ஆயிருச்சு. இத வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயரே ஒரு 6 மந்த்ஸ் அதுக்காக டெடிகேட்டடா நான் ப்ராப்பரா இன்வால்வ் பண்ணி, என்னோட லைஃப்ப வந்து ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, மேபி இந்த டைம்ல நான் ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அதுக்காக தான் வந்து நான் இத வந்து ஒரு கோர்ஸஸா கொண்டு போணும் அப்டின்னு நான் மெயினா நெனச்சதுக்கு ரீசனே இதுதான். இன்கேஸ் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு. நீங்க அதுல கேட்டு கூட இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 ஹவர் வந்து இத பத்தி உங்களுக்கு லைவா ஒரு செஷன் இருக்கும். அது போக போக உங்களுக்கு மந்த்லி வந்து ஃபாலோ அப் கால்ஸ் இருக்கும். நீங்க என்னென்ன அசஸ்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிருவேன். ஸோ மந்த்லி ஃபாலோ அப் கால்ஸ் இருக்கும். அண்ட் இது நான் உங்க அசஸ்மென்ட்டுமே நீங்க பண்ணிட்டு எனக்கு நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குடுத்துருவேன். எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங்ல இருக்கும். இந்த 6 மந்த்ஸ்ல இத நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது, ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய அளவு சேஞ்சஸ உங்க லைஃப்ல பார்க்க முடியும். ரொம்ப கன்சிஸ்டன்ஸியா இருக்க முடியும். இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். பட் என்னால ஏன் இத வந்து ப்ராப்பரா பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லிமிட்டட் பிலீஃப்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம லைஃப்ல நடந்த பாஸ்ட் ட்ராமாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இத தான் வந்து நம்ம லிமிட்டட் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
என்னோட லைஃப்பில் நிறையா நான் வந்து ஒரு ஸ்கூலிங் லைஃப்பில் போயிட்டுருக்கேன். என்னோட ஸ்கூலில் வந்து இதுதான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்துக்கு மேலே நம்ம யோசிக்க முடியாது. இப்போ எனக்கு ஒரு கார் வேணும். ஆனால் என்னோட சேலரி ஒரு 20,000 இதை வச்சு நான் இமீடியட்டாக கார் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஸோ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதை தான் என்னால் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி லிமிட்டட் பிலீஃப்ஸ் இருக்கும்போது யூனிவர்ஸ்க்கு வந்து ஒரு அபாண்டன்ஸை நம்ம அனுப்ப முடியாது. இந்த மாதிரி பெரிய அளவு அபாண்டன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ்க்கு வந்து அதை அனுப்ப முடியாது. இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸை வந்து நம்ம கண்டிப்பாகவே லெட் இட் கோ பண்ணும்போது தான் பெரிய விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் லிமிட்டட் பிலீஃப்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம அதை பிரேக் த்ரூ பண்ணி நம்ம வெளியே வர முடியாது. அதுக்கு நிறைய நீங்கள் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். லைஃப்பில் நிறையா விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பட் அதை வந்து நம்ம பெரிய விஷயமா இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். மீடியாவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத பர்சனாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். மெயினாக நீங்கள் சோஷியல் மீடியா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது தான் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதில் உள்ள வீடியோஸ் எல்லாமே உங்கள் லைஃபுக்கு தேவையானதாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. அதில் நிறைய எமோஷன் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஹாப்பினஸ் இருக்கும், சேட் இருக்கும், அண்ட் அழுகை இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே மிக்ஸ் ஆகி இருக்கும்போதும் நீங்கள் ஒரு கோலில் இருந்தனாலும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன வேணுன்றது தெரியாது. இன்னொருத்தவங்க அழும்போது அந்த வீடியோ பார்த்து நீங்களும் அழுவீங்க, சிரிக்கும்போது நீங்களும் சிரிப்பீங்க. அப்போ உங்கள் லைஃபுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அந்த கான்ஷியஸ்க்கு தெரியாமல் என்ன பண்ணுன்னா அழுக, சந்தோஷம், ஹாப்பி, இல்லை ஒரு சேட் மூமெண்ட் இது எல்லாத்தையுமே உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் டெப்த்தாக இந்த கோர்ஸில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி டிஎம் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம். நன்றி.